வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலில் ஷூட் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ தான். டீட்டெயில்டு சிலபஸுக்கு எல்லோரும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒரு ஃபுல் கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தமிழில் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, கர்சர் வைக்கிற தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாவேந்தர்னு கொடுத்துருக்காங்க, பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இப்போ பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி நம்ம எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்குது, 11th தமிழ் சிறப்பு தமிழில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாலெல்லாம் பாவேந்தர் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சிலபஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது வரும். இப்போ ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் அப்படிங்கிற பேரில் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமது தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் வணக்கம் தற்காலிக இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்குது இந்த பாட்டு. இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாபிக் இந்த மாதிரி ஆரம்பிக்குது. இதில் வந்து இந்த பாட்டு இருக்குது பாருங்கள். அடுத்து தமிழுக்கும் அமுதொன்று பேர் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதில் என்ன கேட்பாங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கூட கேட்பாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழ் வந்து சமூகத்தோட விளைவுக்கு டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது என்னது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையுமே எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து இளமைக்கு டேஷ் போன்றதுன்னு கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் பால் இருக்கும், நீர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே மெமரைஸ் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதே வந்து இலக்கணத்தில் வந்து தனியாக வந்து ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. சொல்லும் பொருளும் இப்போ நான் இந்த பாட்டோட வர்றதுனால இதை பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து தனியாகவே வந்து வேற ஒரு யூனிட்டில் வந்து தமிழில் ரிவைஸ்டு சிலபஸில் இதை பற்றிய கொஸ்டின்ஸ் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற டாப்பிக்லேயே இருக்குது. ஸோ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. ஸோ இதுதான் இதோட பொருள், சொல்லும் பொருள். மேலே உள்ள பாட்டோட அர்த்தம் வந்து இங்கே கீழே இருக்கு பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. தமிழ் வந்து சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஷ் போன்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே உள்ள பாட்டோட பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பாட்டு, அந்த பொருள், இது ரெண்டையுமே கண்டிப்பாக வந்து மெமரியில் இருக்கணும், நம்மளோட மெமரியில். ஸோ இதுலேருந்து பாவேந்தர் அப்படிங்கிறதுலேருந்து ஒன்று பாவேந்தர் பற்றி கேட்பாங்க. கீழே நூல்வெளி இருக்கு பாருங்க. நூல்வெளியில் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ இந்த மாதிரி நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாவேந்தர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பொன் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பொருளாக பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. தம் கவிதைகளில் பெண் கல்வி பற்றிய பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் பாவேந்தர் ஒரு இருப்பார். ஸோ இந்த மாதிரி கூட கேட்பாங்க. அடுத்து ஸோ பாவேந்தர் பற்றி கேட்கறதுக்கு பெருசாக வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இது ஒன்று தான் இருக்குது. இப்போதைக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுகிறார். இவ்வாறு பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் புரட்சி கவி என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதிதாசன் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது ரிவைஸ்டு சிலபஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாவேந்தர் பற்றி இருக்கிறது இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ரெண்டாவது பின்னாடி இங்கே கற்பவை கற்றபின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிவைஸ்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த புக்குக்கு பின்னாடி இப்போ மெயினாக உள்ள விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே.
உள்ள டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாட்டை வந்து இந்த பாட்டில் உள்ள 2 லைனு இல்லை 3 லைன் 2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாட்டையே கூட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, காசி ஆனந்தன் எழுதுனது. ஸோ இதையுமே வந்து இனி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது வந்து ரெக்கமெண்டட்.